Hi friends, welcome to KVM's World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஈஸி தான். டக்குனு பண்ணிரலாம். ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் இது பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கேரட், வேற ஒரு 10-15 பீன்ஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயம் தனியா, அந்த வெங்காயத்தாள் தனியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாவை போட்டு வதக்கணும். அது கூடவே வெங்காயத்தையும் போட்டுருவோம். இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு அதையும் போட்டுறணும். அதையும் போட்டு நல்லா எல்லாமே ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேண்டாம், ரொம்ப வெந்துட்டுனா நல்லா இருக்காது. அதனால ஒரு நிமிஷம் போட்டு எல்லாம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து போட வேண்டியதாக. இப்போ இது கூட வந்து நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு இது பீன்ஸ் எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிடுவோம். மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெந்தால் போதும். மஷ்ரூம்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், டக்குன்னு வெந்துடும். மஷ்ரூம் வந்து போட்ட உடனே அந்த சூட்லேயே கொஞ்சம் சுருங்கி வந்து மஷ்ரூம்லேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த தண்ணி தான் வெளியே வரும். அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டுனா மஷ்ரூம் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணிலாம் வெளியே வந்துட்டு இப்போ வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம ட்ரை ஆக்கணும். ட்ரை ஆகிட்டுனா இது ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓரளவுக்கு இப்போ ட்ரை ஆகிட்டு தீ வந்து ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் ஊற்றி இதையும் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நான் ஏன்னா ரைஸ்க்கு உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால் 1/2 ஸ்பூன் இதுக்கு போதும், இல்லைன்னா அதிகமாயிரும். நீங்களும் ரைஸ்க்கு உப்பு போட்டு வடிச்சிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயத்தாள் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் பாதி மட்டும் இப்போ போடுங்க, பிறகு பாதி லாஸ்ட்டில் போடுறதுக்கு வேணும். கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் நம்ம அந்த சாஸ் எல்லாம் வேகிற வரைக்கும் விடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து நல்லா அழகாக கிரேவி மாதிரி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம வந்து இது கூட ரைஸை ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் ரைஸ் நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணலை, சும்மா சாதா ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். சும்மா இது லஞ்ச் பாக்ஸுக்கு தான், அதனால் சாதா ரைஸ்லேயே பண்ணிட்டேன். அவசரமாக என்ன பண்ணணும்னு யோசித்து இது டக்குன்னு பண்ணனால நான் சாதா ரைஸில் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸில் பண்ணனாலும் பண்ணுங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அந்த ரைஸு, அந்த காளான் கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுனா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் லாஸ்ட்டில் மேலே அப்படி தூவி நல்லா அந்த மிளகுத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அந்த மிளகுத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். திரும்ப நம்ம மீதி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தால் திரும்ப அதுக்கு மேலே தூவி இன்னொரு கிண்டு லேசாக கிண்டி விட்டுட்டு இறக்கிற வண்டி தான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். நல்ல வாசமாக நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவும் இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஸ்கூலில் கொடுத்து விட்டா பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க, மீதியே வைக்க மாட்டாங்க, நல்லா எல்லாமே சாப்பிட்ருவாங்க, நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.